அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் திட்டத்தை கேட்டு என்னுடைய ரத்தம் கொதித்தது என மதுராந்தக முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் பேசியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் விழா ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்றது. தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த மரகதம் குமரவேல் தலைமையில் இந்த இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ஆனந்த், செங்கோட்டையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய மரகதம் குமரவேல், திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி திட்டமிட்டார். இது நியாயமா? புரட்சித் தலைவர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி திட்டமிட்டார். இது நியாயமா? எனக்கு துடிக்குது, என்னோட ரத்தம் கொதிக்குது. புரட்சித் தலைவி அம்மாவின் மரணத்திற்கு காரணமே திமுக தான். அவங்க கூட கூட்டணி அமைக்கலாமா என்று ஆவேசமாக பேசினார். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் எதிர்பார்த்த அளவு கூட்டம் கூடவில்லை என கூறப்படுகிறது. இதை வைத்து எதிர்க்கட்சிகள் சமூக வலைதளங்களில் கிண்டல் அடித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுச் செயலாளர் எடப்பாடி உட்பட அவர்களுக்குள்ள என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புனாங்க. பாண்டிச்சேரியில இருந்து மீண்டும் நாலு நாட்கள் பாண்டிச்சேரியில இருந்தோம். 4 நாள் கழிச்சு மீண்டும் எங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்க போனோம். போன பிறகு அங்க உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும், இங்க அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றீங்க. இது நியாயமா? புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள்லாம் நடந்தது. அதே சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்று பாராமல் துரைமுருகன் அவர்கள் அம்மா அவர்களை இழிவுபடுத்தினாங்க. அம்மா அவர்கள் மரணத்துக்கு காரணம் திமுக காரங்க. அவர்களோட கூட்டணி வைக்கலாமா? கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலை எப்படி எடப்பாடி அவர்கள் சிந்தித்தார்? இது தவறு இல்லையா? எனக்கு துடிக்குது. ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண ராமபுரம் தோட்டத்தில் தோட்ட வேலை செய்தவர். எனக்கு பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். மரகதம் என்ற பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். என்னோட ரத்தம் நாளங்கள் அனைத்தும் சூடாகின்றது. ஏன்னா நான் அவரிடத்துல வளர்ந்தவர். அதனால்தான் என்னோட மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் அதுல இருந்து நாங்க வெளியே வந்தோம். ஒரு தரப்பு நாம ஆதரவு கொடுத்து டிவிக்கு ஆதரவு கொடுத்து